ஜனாதிபதியால் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் நால்வர் நியமனம். நீக்கப்படும் மஹிந்தவின் பெயர் அரசாங்கத்தின் உறுதியான அறிவிப்பு. கரும்புகை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைக்க அரசாங்கம் தீர்மானம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுச் சின்னம், இரு கட்சிகள் இடையே கலந்துரையாடல். வாகன பதிவு மோசடி, முன்னாள் அரசியல்வாதியின் தந்தை கைது. டொனால்ட் ட்ரூவின் வருகையால் புகழ்பெறத் தொடங்கி இருக்கும் சுற்றுலா தலங்கள். இஸ்ரோவின் புதிய தலைவராக மீண்டும் ஒரு தமிழர் நியமனம். ரஷ்யாவைச் சீண்டும் ஜப்பான், அதிரடியாக விதிக்கப்பட்ட தடை. 4 புதிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். குறித்த நியமனமானது இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான RMS ராஜகருணா, மேனகா விஜயசுந்தர, சம்பத் பி அபயகோன், SMKB விஜயரத்ன ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் புதிய உச்சநீதிமன்ற நீதியரசர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்காவும் கலந்து கொண்டார். கோமகம தியாகம சர்வதேச மைதானத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பெயர் நீக்கப்படும் என அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் அதன் கட்டுமானத்தில் பெரும் தொகை வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் வளாகம் இப்போது பாழடைந்த நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரில் மைதானம் கட்டப்பட்டால் எந்த தனியார் துறை முதலீட்டாளர்களும் இணைந்து விளையாட்டு வளாகத்தை நடாத்துவதற்கு பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்து சிறப்பு விசாரணை தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்யப்பட்ட பணிகள் ராஜபக்ஷவுக்கு பொருத்தமானதாக இருந்தாலும் அது நாட்டிற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் பொருந்தாதது என்றும் சுனில் குமார கூறியுள்ளார். ஒரு வருடத்திற்கு முன்பு விளையாட்டு வளாகத்திற்கு என கொண்டுவரப்பட்ட ஒரு கொள்கலன்களில் மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஜெனரேட்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த விளையாட்டு வளாகத்தில் உள்ள பொருட்களின் பட்டியல்கள் எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். கரும்புகையை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் எதிர்வரும் நாட்களில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் ஒன்றிணைந்து சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். அதன்போது கரும்புகையை வெளியிடும் வாகனங்கள் கண்டறியப்பட்டு அதன் சாரதிகளின் அனுமதி பத்திரத்தை காவல்துறையினரும் வாகனத்தின் வருமான அனுமதி பத்திரத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளும் பொறுப்பேற்க உள்ளனர். அதன் பின்னர் 14 நாட்களுக்குள்ளாக குறித்த வாகனம் கரும்புகையை வெளியிடுவதற்கான காரணம் கண்டறியப்பட்டு அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும். பின்னர் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரி முன்னிலையில் வாகனம் ஊட்டி காண்பிக்கப்பட்டு கரும்புகை வெளியாகவில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே அந்த வாகனத்தை தொடர்ந்தும் பயன்பாட்டில் வைத்திருக்க அனுமதி வழங்கப்படும். அவ்வாறில்லாத வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறித்த அதிகாரி தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் பொது சின்னம் ஒன்றில் கூட்டிணைந்து போட்டியிடுவது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இடையே கலந்துரையாடப்பட்டுள்ளது. எதிர்வரும் தேர்தல்களை பலமான அணியாக எதிர்கொள்ளும் நோக்குடன் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டிணைந்து செயற்படுவதற்கான கலந்துரையாடல் தற்போதைய நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறித்த விடயத்தில் இன்னும் தீர்க்கமான இணக்கப்பாடு ஏதும் எட்டப்படாத நிலையில் முதற்கட்டமாக எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் இருதரப்பும் கூட்டிணைந்து பொது சின்னம் ஒன்றில் போட்டியிடுவது குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜானை மற்றும் சிலிண்டர் சின்னங்களோ ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னமோ இன்றி புதிதொரு சின்னத்தின் கீழ் கூட்டிணைவது பற்றி தற்போது இருதரப்பும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பு வெகு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. உளவு இயந்திர வாகன பதிவு இலக்கத்துடன் கூடிய சொகுசு ஜீப் வண்டியொன்றை வைத்திருந்த மோசடி தொடர்பில் முன்னாள் அரசியல்வாதி ஒருவரின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை வலான மோசடி தடுப்பு பிரிவு காவல்துறையினரின் நடவடிக்கையிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பகா பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னாள் அரசியல்வாதி ஒருவரின் தந்தையான 60 வயது நபர் ஒருவரை நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது பயன்பாட்டில் இருந்த சொகுசு ஜீப் 20 வருடங்களுக்கு முன்னதாக உளவு இயந்திர வாகன பதிவு இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இதுவரை காலமும் வாகனத்திற்கான வருமான வரி செலுத்தப்பட்டிருக்கவில்லை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்டவரின் சகோதரரும் போலியான வாகன பதிவுகள் கொண்ட வாகனங்களின் பதிவு புத்தகங்களை தம் வசம் வைத்திருந்த நிலையில் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் வலான மோசடி தடுப்பு காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட நட்சத்திரம் டொனால்ட் ட்ரூவின் வருகை காரணமாக இலங்கையின் சுற்றுலா தலங்கள் உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளன. பிரேசில் கால்பந்தாட்ட நட்சத்திரமான டொனால்ட் ட்ரூ இந்த நாட்களில் சுற்றுலா நோக்குடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். டொனால்ட் ட்ரூவின் இலங்கை வருகையின் போது ஸ்ரீலங்கன் விமான சேவையில் அவர் பயணம் செய்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இலங்கையின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் டொனால்ட் ட்ரூவின் பொழுதுபோக்கும் புகைப்படங்கள் தற்போது உலகளவில் பேசுபொருளாக தொடங்கியுள்ளன. டொனால்ட் ட்ரூவின் சமூக வலைதள கணக்குகளில் பகிரப்படும் குறித்த புகைப்படங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்களால் மீள்பதிவு செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் புதிய தலைவராக வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அப்துல் கலாம் முதல் சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் வரை பல தமிழர்கள் இஸ்ரோவில் சாதனை படைத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தின் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வி நாராயணன் இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் என அழைக்கப்படும் இஸ்ரோ பெங்களூரை தலைமை
தலைமையமாக கொண்டு செயற்படுகின்றது. இஸ்ரோவின் தற்போதைய தலைவராக சோம்நாத் உள்ளார். இவரது பதவிக்காலம் அடுத்த வாரத்துடன் முடிவடைய உள்ளது. இதையடுத்து புதிய தலைவராக வி நாராயணனை மத்திய அரசின் நியமன குழு தேர்வு செய்துள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி இஸ்ரோ தலைவராக வி நாராயணன் பொறுப்பேற்க உள்ளார். இஸ்ரோவின் லிக்விட் ப்ரொபோஷனல் சிஸ்டம் மையத்தின் இயக்குநராக தற்போது வி நாராயணன் உள்ளார். இவர் இஸ்ரோவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். ஜப்பான் 29 ரஷ்ய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிப்பதாக அறிவித்துள்ளது. அதில் தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உற்பத்தி மற்றும் ரஷ்ய ராணுவம் சார்ந்த 22 தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேட்டோ கூட்டணியில் இணைய முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா 2023ஆம் ஆண்டு போர் தொடுத்தது. இதில் அமெரிக்கா உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குவதுடன் பொருளாதார உதவிகளையும் உக்ரைனுக்கு வழங்குகின்றன. அதேபோல் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளும் விதிக்கப்படுகிறது. உக்ரைனுக்கு தனது ஆதரவை காட்டும் வகையில் ரஷ்யாவைச் சேர்ந்த 11 தனிநபர்கள், 29 நிறுவனங்கள் மற்றும் 3 வங்கிகள் மீது ஜப்பான் பொருளாதார தடை விதித்துள்ளது. மேலும் தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உற்பத்தி உள்ளிட்ட ரஷ்ய ராணுவம் சார்ந்த 22 தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி தடை உள்ள 335 பொருட்களின் பட்டியல்களுக்கும் ஜப்பான் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.